சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் ராம்குமாரிடம் காவல்துறையினர் 2வது நாளாக விசாரணை நடத்தி வருகின்றனர். கொலைக்கான காரணம் மற்றும் கொலையில் வேறு யாருக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. கொலை செய்யப்பட்ட சுவாதிக்கும் ராம்குமாருக்கும் இடையிலான தொடர்பு பற்றியும், சூளைமேடு பகுதியில் ராம்குமார் 3 மாதங்கள் தங்கியிருந்ததற்கான காரணங்கள் குறித்தும் இணை ஆணையர்கள் மனோகரன், அன்பு ஆகியோர் தலைமையிலான காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராம்குமாரை 3 நாட்கள் காவலில் எடுத்து காவல்துறையினர் அவரிடம் விடிய விடிய விசாரணை நடத்தினர். இதனிடையே ராம்குமாரை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று சுவாதி கொலை செய்யப்பட்ட விதம் குறித்து அவரை செய்து காட்டும் காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். போலீஸ் காவலில் உள்ள ராம்குமாருக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் குழுவும் தயாராக இருக்கிறது. ராம்குமாரிடம் விசாரணை நடைபெறுவதையொட்டி நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இளம்பெண் சுவாதி கடந்த மாதம் 24ஆம் தேதி நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் செங்கோட்டை அருகே உள்ள மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த ராம்குமாரை கடந்த 2ஆம் தேதி காவல்துறையினர் கைது செய்தனர்.